கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு கோடா கோடி மகிமை ஆண்டவரே, உமக்கு கோடா கோடி மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. Hallelujah, we praise you, Lord. Hallelujah. We give all the glory to Jesus. Hallelujah. Hallelujah, we praise you, Lord. கர்த்தாவே மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய நாளில் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனை ஓய்வு நாளிலும் ஆண்டவரே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதற்காக, இரக்கம் பாராட்டி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, we praise you, Lord. ஆண்டவரே oh hallelujah, 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 glory எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, எங்கள் வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே இயேசுவே, எங்கள் ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாதத்தில் கூட ஆண்டவர், இந்த வருடத்தை தொடங்கி இந்த 2வது மாதத்தில் கூட ஆண்டவர் நீர் எங்களை அழைத்து வந்து உண்மை நாங்கள் நன்றி சொல்ல எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு முதலாவது பாடலாக மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதருமாம் போல் என் இயேசுவே, எந்த ஆத்துமா உன்னையே வாஞ்சித்து கதறுதே. இந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். நீரோடே வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே
தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்கிறதே. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. யோர்தான் தேசத்திலே ஏர்மோன் மலைகளிலே, யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளில் இருந்து உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்து உம்மை தினமும் என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் ரத்தத்தால் தெரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கியப்பா துக்கத்தால் தெரிவதேனோ? என் தஞ்சமே அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. தேவன் காலத்தில் கிருபை தருகின்றே. இரவினில் பாடும் பாட்டு என் வாயிலில் இருக்கிறதே. பாடும் பாட்டு என்
அடைக்கலம் இயேசு, என் கோட்டையும் என் தேவன், என்றென்றும் காப்பவர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்மலையானவர் துதிக்கு படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரே என் கன்மலை, நீரே என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன் என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். அவர் கன்மலையான கர்த்தரான தேவனவர், அவர் துதிக்கு பாத்திரரானவர். இந்த மாதமுன் ஆத்துமாவை அவர் நன்மையினால் திருப்தியாக்குகிறவராயிருப்பார். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் துதிக்கப்படுவீராக. நீர் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், ஆபத்து நாளில் எதிர்த்து வந்தார்கள், கர்த்தர் ஆதரவாயிருந்தார். ஆபத்து நாளில் எதிர்த்து வந்தார்கள், கர்த்தர் ஆதரவாயிருந்தார். விசாலமான இடத்திலே பண்டு வந்து நீ தப்பு தப்பு வைத்து என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை அன்பு கூறுவேன். பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, அல்லேலூயா, நான் என்னிலும் அதிக பலவான்கள் பகஞ்சர்கள் இருக்கும்போது நான் ஆயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகஞ்சர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். வெண்காலம் பீடத்து தூக்கி விட்டேன். உயரத்தில் இருந்து வெண்காரம் நீரிட்டு என் காரம் பீடித்து நீ தூக்கி விட்டேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். ஒருமுறை சொல்லுமா, என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கால்களை மான்களின் கால்கள்
அப்பா பொறுக்கு பழகலாய் பிழைத்திடுவே என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்புக்குருவேனில் பலனாகிய கர்த்தாவே பலனாகிய கர்த்தாவே நானும் அன்புக்குருவேன் ஒரு முறை சொல்லுமா எங்கள் பலனாகிய கர்த்தாவே நானும் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் ஞானம் ஒன்றருகம் என் பேரகம் உயர்ந்த அட்டலம் என் பலனாகிய தாவே நாளும் அன்புக்குருவேன் என் பலனாகிய கர்த்தாவே அல்லேலூயா நானும் அன்புக்குருவேன் ஒரு முறை சொல்லுமா எங்கள் பலனாகிய தாவே நானும் அன்புக்குருவேன் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா என் பலனாகிய கர்த்தர் நீரே ஆமென் இந்த கால்வெளியில் இந்த மாதத்தை தொடங்குற நமக்கு நம் தேவன் நமக்கு பலனுள்ளவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே கண்களை ஏறெடுப்பேன் நான் ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே என்ற பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்புகிறோம் தேவனே ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே கண்களை ஏறெடுப்பேனா ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே இன்னொரு முறை சொல்லுமா வானத்தை படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே கண்களை ஏறெடுப்பேனா ஒத்தாசை செய்ய கர்த்தர் நீரே வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உம்மையே நோக்கி பார்க்கிறே வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உம்மையே நோக்கி பார்க்கிறேன் ஒரு முறை சொல்லுமா வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உம்மையே நோக்கி பார்க்கிறேன் வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உம்மையே நோக்கி பார்க்கிறேன் வனம் அடுத்த தேவனே ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே கண்களை ஏறெடுப்பேன் நான் காலவெளியிலப்பா ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே க்ளோரி க்ளோரி வனம் படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்ய கர்த்தர் நீரே கண்களை ஏறெடுப்பேனா ஒத்தாசை செய்ய கர்த்தர் நீரே வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உம்மையே நோக்கி பார்க்கிறேன் 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 வானம் பூமி படைத்த தேவனே ஒத்தாசை செய்ய கர்த்தர் நீரே கண்களை ஏறெடுப்பேனான்
ஒத்தாசை செய்ய கர்த்தர் நீரே. வரவுகள் படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும், ஒத்தாசை செய்ய கர்த்தர் நீரே. அண்ணங்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்ய கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நல்ல கரங்களை தட்டி வேறு எங்கிருந்தும் இல்லை, இந்த கால வெளியில் எந்த வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் இயேசுவே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசைக்கு நேராக அப்பா இந்த கால வெளியில் கூட ஆண்டவரே, வானமும் பூமியும் படைத்த தேவன் நீரே, எனக்கு ஒத்தாசை வரும் கர்த்தர் நீரே. ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் அழகான வாக்கு தத்துவம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்கு தத்துவம். கர்த்தர் நித்தமும் முன்ன நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவையும் தேவனாகிய கர்த்தர் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களில், வறட்சியான காலத்தை இந்த வருடம் இங்கே தொடங்கி இருக்கலாம். இந்த 2வது மாதம் என் தேவனாகிய கர்த்தர் அந்த வறட்சியான காரியங்களை உன் ஆத்மா திருப்தி அடையும்படியாக எல்லா நீரூற்றான நிலத்தை போல உங்களோட வாழ்க்கையை இந்த மாதம் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்வார். காண்றதற்கு இறுதி பாடலாக எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன் என்ற பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, என்றும் அண்ணல இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன்.
நீண்டால் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமிங்கு நோய்கள் பரவி வந்தால் அடைக்கலம் தருவாரே. Glory Lord. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தால் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த Glory Lord. சுவை பாடிடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த சுவை பாடிடுவோம். இத்தனை திருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். இத்தனை திருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். பலிபோடு பலிபோடு பிறந்தமை சேர்த்தீர என் கர்த்தரே வருவாரே. பலிபோடு பிறந்தமை சேர்த்தீர என் கர்த்தர் வருவாரே. அவளோடு நாம் வானத்தை நோக்கி அழுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் Glory. Hallelujah. Hallelujah. துதி அல்லேலூயா இந்த நல்ல இயேசுவை பாடிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை பாடிடுவோம். இத்தனை பெருமைகள் கர்த்தரை கொண்டாடுவோம். இத்தனை பிரிய கர்த்தரை கொண்டாடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். உமக்குப்பானவர் யார்? அல்லேலூயா. ஆனவர் யார்? யார்?
பதனமா உள்ளத்தில் சொல்லமாடா. Amen, அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த அன்னர் நான் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா துதி அன்னர் நான் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். இத்தனை பலத கர்த்தரை கொண்டாடுவோம். இவன் இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். எல்லா கரங்களை தட்டி நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியில வல்லமை ஊற்றப்படட்டும். இந்த காலவெளியில் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாட ஆண்டவரை கொண்டாட வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் மணி ஆவியை ஊற்றுவீராக. ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். அப்பா அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ளாக இந்த கால வேளை ஆண்டவருடைய பரிசுத்த ஆராதனை சுத்திகரிப்பின் நாளில் ஆண்டவரே எங்களை நீ பரிசுத்தமாக்குகிறதுக்காக நன்றி அப்பா. அப்படியே எழுந்து நின்று சில நிமிஷம் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை எனக்கு நீர் காண செய்தீரே, கிருபை செய்தீரே. உள்ளத்தினாலத்திலிருந்து தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் கூடப்பா எங்கள் ஆத்துமாவை நீங்கள் நித்தமும் நடத்தி திருப்தியாக்குவீர் என்று சொன்ன வாக்கின் பிரகாரம் ஆண்டவரே இந்த காலவேளையில் கூடப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சில நிமிஷம் இந்த 31 நாட்களையும் தேவன் நம்மளை கடக்க கிருபை செய்திருக்கிறார். இந்த வருடத்தை தொடங்கி இருக்கிற நாம இந்த 31 நாட்களையும் ஆண்டவர் கடக்க கிருபை உள்ளவராய் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். உள்ளத்தினாலத்தில் இந்த ஆண்டவர் என் ஓட்டத்தில் நான் தனிமல்லப்பா. இந்த உலகம் நேசித்தவர் எங்களை கைவிட்டாலும் ஆனால் நீர் எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட வருகிறீரே. நம் மனுஷர்கள் எங்களை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இந்த 31 நாட்களும் தாண்டி இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நான் உன் நித்தமும் நடத்துவேன் என்று சொன்னது போல எங்களை நடத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா என் ஓட்டத்தில் யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் அப்பா எனக்கென்றும் என்னாலும் உங்களை நடத்துவார். என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுவோமா? நோட்டத்தில் நான் தனிமையில் நேசித்தவர் இவன் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தேவன் எனக்கென்றும் துணை. அப்படியே ஆராதிங்க பார்க்கலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி நிரப்புங்கப்பா. எனக்கென்றும் துணையவரே. ஏதுமில்லை ஏதும் இல்லை என்ற கவலையில்
நீதியிலும் தகப்பனவர். நம்புவேன், நான் நம்புவேன், 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 நம்புவேன். நம்புவேன், நான் நம்புவேன். நல்ல கரங்களை உயர்த்தி நான் நம்புவேன் அப்பா. நீ தீவரே, நல்ல சத்தமா நம்புவேன். நம்புவேன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஈசப்பா உம்மை நம்புவேன், நம்புவேன் தீவரே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். என்னோட்டத்தில் நான் தனிமாயில் ஒப்பு கொடுத்து என்னை வெறுக்க என் இயேசுவை வெறுக்கவில்லை. ஒரு நாளும் தனிமையில்லை. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்திடும். அல்லேலூயா. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன், நான் நம்புவேன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya கபகதன மஷபல ரிபலதர கதபரி பதன லகத பலவ ஷபரி பதன கதன மனகதலர பதன. நம்புவேன் ஆண்டவரே இயேசுவை நான் நம்புவேன், இயேசுவை நான் நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நான் நம்புவேன். தேவனை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை என்ற தேவன் இந்த கால வேளையில் ஒரு வாழ்க்கையில் தருகிறான். இயேசுவை நான் நம்புவேன். வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொன்னது போல நம்புவேன். மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஊட்டத்தில் நாங்கள் தனிமல்லப்பா. நேசர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்களை நீ திருப்தி ஆக்குவீர் ஆண்டவரே. எங்களை நீர் வழி நடத்துவீர். நீ நடத்தப் போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜெபம் செய்வோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, சொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, சொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, கவலை எல்லாரோதலோ கங்கொல்லில் ஜோதியோ, கவலை எல்லாரோதலோ கங்கொல்லில் ஜோதியோ, கஷ்ட நோய் படுக்கையிலே கை கொண்ட ஔஷதமோ, கஷ்ட நோய் படுக்கையிலே கை கொண்ட ஔஷதமோ, எல்லாம்
இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே கொள்ளை மேகம் உலகில் துணை இயேசுவே கொள்ளை மேகம் உலகில் துணை இயேசுவே அணியும் ஆபரணமோ ஆசியோன் சம்பாட்சியமோ அணியும் ஆபரணமோ ஆசியோன் சம்பாட்சியமோ பிணியாளியும் மீட்பெரும் பிரியமாத்தி யாசனோ எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மேகம் உலகில் துணை இயேசுவே தொல்லை மேகம் உலகில் துணை இயேசுவே பரிசுத்தமுள்ள பிதாவே சொல்லை மிகுந்த இந்த உலகத்தில் சத்துரு சூழ்ந்து இருக்கும் சூழ்நிலையிலும் கூட எல்லா சூழலும் நீர் ஒருவர் தான் எங்கள் பக்கத்துணையும் பாதுகாவலுமாக இருக்கிறேன். எல்லா அந்தகாரத்தின் சக்திகளையும் வானமண்டல பொல்லாத ஆவிகளையும் மனுஷ ஆவிகளையும் கட்டுகிறேன், சபிக்கிறேன், சுட்டரிக்கிறேன், எரிச்சு போடுகிறேன். விடுதலையோடு நான் பிரசங்கிக்க கர்த்தருடைய ஆவியான என் மேல் இருக்கிறீர். நீர் பேசும் அடிமைகள் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 4:7 வாசிக்க கேட்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆட்கொள்வா. இப்படி தான் உலகம் வாழுது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாட் இஸ் அ குட் திங்? தட் இஸ் அ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்மையானது என்னையா இந்த உலகத்தில்? வைத்த ரொப்பறதா? பார்க்கறதெல்லாம் ஆசைப்பட்டு உன் வசப்படுத்திக்கிறதா? சர்டன்லி நாட். நன்மை என்று சொன்னாலே பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் உனக்கு நன்மை செய்கிறவர். If you fill with the mighty power of the Holy Spirit, God will do miracle after miracle in your life. No man can stand, no devil can stand, no witchcraft power can stand before you. Why? Because the God's power is greater than any other power. Hallelujah, praise the Lord. நல்லா புரிஞ்சுங்க. இந்த வசனம் எவ்வளவு அருமையான வசனம். நீ நன்மை செய்தால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். 1 நாளாகமம் 29:12 வாசித்து பார். இங்கே தாவீது சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரை மேன்மைப்படுத்த உம்மாலே உம்முடைய கரத்தினால் தான் ஆகும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். யாரை வேணாலும் கர்த்தர் மேன்மைப்படுத்த அவர் கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. அதை தான் இங்கே கரெக்டாக சொல்கிறார். கனமும் உம்மாலே வருகிறது. மற்றவர்களை கன ஈனப்படுத்தினா உன்னை ஈனப்படுத்துவார். பி கேர்ஃபுல். நான் சத்தியத்துக்கு சாட்சியை ஒழிய சோப்படிக்கிற ஊழியக்காரன் இல்லை. உன் காசை தின்றேன், உனக்கு சத்தியத்தை உன்னை மேய்ந்து கொள்ள ஆடுகளுக்கு சாணி புல்ல கொடுப்பேனானா என்ன ஆண்டவர் நரகத்தில் தள்ளுவார். சத்தியம் என்றைக்கும் சத்தியம், பொய் என்றைக்கும் பொய் தான். ஹல்லேலூயா. சத்தியத்துக்கும் பொய்க்கும் ஒரு தொடர்பும் இமையளவும் கிடையாது. ஹல்லேலூயா.
பிரைஸ் சொல்ல. யோபு 4:21 சொல்லுகிறார் பாருங்க. எலிப்பா சொல்லுகிறார், அவர்களில் இருக்கிற அவருடைய மேன்மை போய்விடும் அல்லவோ, ஞானமடைய என்ன செய்யணும்? ஞானம் அடையாமல் சாகிறான். ஞானம் இல்லையா? ஞானம் இல்லைனா சாவதான் வேணும். கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுத்தாரு? நான் ஒரு பாவி, என்னை ரட்சியும், என் பாவத்தை மன்னியும் என்று ஆண்டவர்கிட்ட வரும். அதோட முடிஞ்சு போச்சா? ஒவ்வொரு நாளும் நீ பாவம் மன்னியும் நிச்சயத்தை கர்த்தரிடத்தில் பெறணும். அடுத்தது 9வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கிருந்து நான் தென்காசியில் இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறேன். நோய் சுகமாகுது, பேய் ஓடுது, கட்டுகள் உடைக்கப்படுது, கண்ணிகள் தெரிக்கப்படுகிறது. எப்படி? நமக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் போகிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிற பரிசுத்த ஆவி நீ இழந்து போவாயானால் ஒரு நாளும் எந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இங்கே சொல்லுகிறாரு பாருங்க, நீதிமொழிகள் 15:33 வாசித்து பாரு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஞானத்தை போதிக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னால் தாழ்மை. இங்கே வேதம் சொல்கிறது. ஏசாயா 40:6-8 வசனங்களை வாசித்து பாரு. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை உட்கொள்ளுங்க. வசனத்தினால் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. வசனத்தினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். இல்லைன்னா முடிவிலே ஒன்று நரகம் அல்லது பரலோகத்துக்கு போகிறதுக்கு பிரியம் இருந்தால் அனுப்புவார், பிரியம் இல்லைன்னா நரகத்துக்கு தான் போகணும். வேதத்தை கேட்கிறவளாய் மட்டுமல்ல என் அன்பு தேவஜனமே, அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களுக்கு எடுத்து நீ வாழ்ந்துடுவியா? விபச்சாரிகளெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், விபச்சாரக்காரங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவர்களை கர்த்தர் என் மூலமாக ரட்சித்தார். இன்றைக்கும் இருக்குது. அது விடாது. பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், ஒரு நாளும் விடாது. தேவனால் விடுதலை பெறவில்லை என்றால் ஒரு நாளும் அதிலிருந்து மீண்டும் வெளியே வர முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தினால தான் நாம் கட்டப்படணும். இந்த கடைசி நாட்கள் வசனத்தினால் உன் ஆத்மா கட்டப்படுமானால், உன் ஆவி சரீரம் கட்டப்படுமானால் நிச்சயமாக உனக்கு பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு. ஆமென். சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஏசாயா 55:5 வாசித்துப்பா. இதோ நீ அறியாத இருந்த உன்னை, நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி தேவனாய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தமும் உன்னிடத்தில் ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்க இருக்கிறவங்க என்னை தேடி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு கூட நான் சஞ்சரிக்கிறேன். உபாகம் 28:1 சொல்கிறார் பார், உன்னை சகல ஜாதியில் மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? வசனத்தை படிங்க பார்க்கலாம். பட்டுன்னு உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு எப்படி எப்படி எங்க கிளாஸை பாருங்க, உண்மையாய் செவி கொடுப்பாயான, பொய்யாய் இல்லை, டெம்பரவரியாய் அல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல, உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால்
உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துறார்? பல திஷ்டாந்தங்களினால், பல வசனங்களினால் கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உன்னை மேன்மையாக நினைச்சா உன்னை கனப்படுத்தி மற்றவர்களை ஈனப்படுத்துவான், உன்னை கனவீனப்படுத்துவான், உன்னை ஈனப்படுத்திடுவான். பி கேர்ஃபுல். வசனம் பொய்யல்ல, சத்தியம் உள்ளது. அதற்கு நிகரானவன் யார்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 9:23 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து ஞானத்தை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தரை கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்ல, நான் சொல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்த நீ யாருயா? உன்னை மேன்மைப்படுத்த நீ யாருமா? இன்றிருந்து நாளை புல்லு கோப்பான வாழ்க்கை. ஒரு காற்று அடிச்சது அந்த பூ உதிர்ந்து போகிறது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை. ஆகையினால கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதன்படி நடந்தால் கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரை நீ நியாயம் தீர்க்காது. நியாயம் தீர்ப்பது உண்டில்லை, கர்த்தருடையது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 10:17-18 வாசித்தப்பா. மேன்மை பாராட்டுவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னை தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். பிரைஸ் தி லார்ட். உன் சாட்சி தான் என் கர்த்தரால் புகழப்படுகிறது. சாட்சி இல்லைன்னா கர்த்தரால் நீ புகழப்பட மாட்ட. மனுஷரால் புகழப்படுவ, நீ நரகத்தை போய் சேருவ. பி கேர்ஃபுல். ஹல்லேலூயா. தானே மேன்மைப்படுத்திக்குவாங்க, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று வேதம் திட்டமாய் நம்மை எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:17-18 முடிச்சிட்டிங்களா? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். எதை செய்தாலும் கர்த்தர் உன் மூலமாக ஒரு அற்புதம் செஞ்சிட்டா, கர்த்தர் உன் மூலமாக ஒரு காரியத்தை செஞ்சிட்டா, கர்த்தரை தான் மேன்மைப்படுத்தணும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 1:26-29 வசனங்களை வாசித்து அங்கே சொல்லுகிறார், உங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, நல்லவர்களும் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்கே 2 கொரிந்தியர் 12:7-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12:7-9 வசனம். எனக்கு வெளிப்பட்டதை குறித்து என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருக்கும் ஒரு முள் கொடுத்துருக்காரு. பிரைஸ் தி லார்ட். பொண்டாட்டி புருஷனுக்கு முள்ளாக இருப்பான், புருஷன் பொண்டாட்டிக்கு முள்ளாக இருப்பான், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முள்ளாக இருப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முள்ளாக இருப்பாங்க, முதியோருக்கு தான் பெற்ற பிள்ளைகளே முள்ளாக இருப்பாங்க.
இந்த முள்ளெல்லாம் எதற்கு கொடுக்கப்படுதுன்னா நம்மை மேன்மைப்படுத்தாதபடி கர்த்தரை மேன்மைப்படுத்துவதற்கு. அதை என்னை விட்டு நீங்கும்படி 3 முறை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் உன் பலகீனம் இருக்குதா, கர்த்தரே நீ என்ன செய்யணும், மேன்மைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அந்த பலகீனத்தில் அவர் பலன் விளங்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ முறை மரணம் என்னை சந்தித்தது, அதிலிருந்து தேவன் என்னை தூக்கி எடுத்தார். இன்றைக்கும் சில ஆண்டுகள் கேட்டிருக்கேன், granted in a heavenly Father. Hallelujah. கர்த்தர் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்தார். 15 ஆண்டுகளை எனக்கு கூட்டி கொடுத்தார். இப்பொழுது கிரேஸ் டைம் இஸ் கோயிங் ஆன். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இன்னும் 2 வருஷமா 3 வருஷமா இருப்பேன். அது தேவனோடு நான் உடன்படிக்கை பண்ணது. பிரைஸ் தி லார்ட். அதுக்குள்ள தேறினவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்பது என் லட்சியம். ஹல்லேலூயா. வரங்கள் இல்லாமல் விசுவாசின்னு சொல்லாதீங்க, வரங்கள் இல்லாமல் நான் ஊழியக்காரன்னு சொல்லாதீங்க. பிரைஸ் தி லார்ட். பல வருஷம் பல நாட்கள் 40 நாள் பாஸ் பண்ணி தேவனிடத்தில் வரம் பெற்ற மனுஷன் நான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ அப்படி வரும்போது உன் பேரை சொன்னதை உன் சரித்திரம் சொல்றது எப்படி முடியும் என்னால? நானா ஜோசியக்காரனா? இல்லை குறி சொல்ற பாயலா? இல்லை. தேவனுடைய ஆவியானவர் என் மேல் வரும் பொழுது உன்னுடைய அந்தரங்கத்தை எனக்கு எடுத்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. You must come to that experience. Hallelujah. பிரியமானவர்களே, இல்லைனா நீ பரிசுத்த பெற்றுக்கிறேன்னு அர்த்தமே இல்லை. இன்றைய ஆவிய பகுச்சரிய தெரியல, ஆவியான பரிச்சு அலட்சியமாக பேசுவாங்க. ஒரு மனுஷனை பேய் பிடிக்குதுன்னா அவங்களுடைய அந்தரக வாழ்க்கை அசுத்தமாக இருந்தால் பிடிக்கும். அடுத்தது என்ன தெரியுமா? ஆவி வரத்துக்கு ஏவல். உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஏவல் அனுப்புகிறார், அதனால் ஆவி வந்து ஆடுது. ஒரு பக்கம் பரிசுத்த, மறுபக்கத்தில் அவர்களை அந்த பொல்லாத ஆவிகள், ஏவல் ஆவிகள் வந்து அவர்களுக்கு அலக்களுக்கு. இதை கண்டுபிடிக்க திராணி இருந்தால் தான் அதை விரட்ட முடியும், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கலாத்தியர் 6:14 9 வரைக்கும் படிச்சிட்டிங்களா? 12 என்ன சொல்லுது பாருங்க. அதுலேயே 12 2 கொரிந்தியர். அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நடப்பிக்கப்பட்டதா? ஒரு கேள்வி நீங்களே கேட்டுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை கர்த்தர் என்னை கொண்டு செய்திருக்கிறார். அதற்காக நான் தெய்வமாயிட முடியுமா? எனக்குள்ளுக்கிற தெய்வம் அப்படி, எனக்குள்ளுக்கிற இயேசு அப்படி, எனக்குள்ளுக்கிற பிதாவின் ஆவியானவர் அப்படி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு யூ மஸ்ட் கம் டு எக்ஸ்பீரியன்ஸ். Holy Spirit is not an ordinary person. He will bring you in practice. Hallelujah. சும்மா வள கலன்னு பேச மாட்டார். ஷார்ப்பாக சொன்னார்னா ஏன் நீ இப்படி அவ்வளோதான் ஓடிடு. செங்கல்பட்டில் நான் போய் மினிஸ்ட்ரி செய்யும் பொழுது ஒரு ஊழியக்காரன் வந்தான். நீ விழுந்து பண்ண அவனுக்கு செபிக்க முடியாதுன்னு. எவன் சொல்லுவான் அப்படி தைரியமா? அவன் இருக்கிறான் உலக்க மாதிரி. ஒரு அடி அடிச்சா நான் எங்கேயோ போய் விழுந்துருவேன். ஹோலி ஸ்பிரிட் மூமெண்ட்ஸ் கிடச்சிச்சு. நீ விழுந்து போன உனக்கு ஜெபிக்க முடியாது போடான்னு. அதை உணர்ந்து அவன் சபையை கட்டி என்னை கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணான். வீடை கட்டினான், அதுக்கும் கூப்பிட்டு என்னை பிரதிஷ்டை பண்ணான். ஆனாலும் அவன் இன்னும் திருந்தவில்லை. கேள்விப்பட்டேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இன்றைய உலகம் அப்படி தான். Listen the voice of God. Accept the voice of God and obey for the voice of God. Hallelujah. Hallelujah. இன்றைய உலகம் பயங்கரமாக இருக்குது. யாரையும் பார்க்காதீங்க.
என்னை கூட பார்க்காதீங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க. ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லுவான், மேன் இஸ் மேன், காட் இஸ் காட். நோ மேன் ஈக்குவலன்ட் டு காட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்கிற காரியங்களை கூர்ந்து கவனிங்க. கலாத்தியர் 2:20 சொல்கிறார் பாருங்க, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைந்து அடக்கம் செய்யப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவ குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு போய் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்கள் தான். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு உண்மையாக நடந்த ஆயுஷ் நாட்களை கூட்டி தர, கேட்டால் கொடுக்குறாரு. எதை கேட்டாலும் கொடுப்பார். அந்த நல்லதை கேட்டால் கொடுப்பார், தீமையானதை கேட்டால் கொடுக்க மாட்டார். வருது. அப்படி தான் வந்து சொன்னான், ஐயா எனக்கு 2 பொண்டாட்டி. விசுவாசி அவன் பேர் என்ன? விசுவாசி. அவன் வந்து கேட்கும் போது நான் சொன்னேன், திருவிருந்தில் வந்து முழங்கால் போட்டான், நீ எழுந்துருன்னு வெளியே போகணும். வெளியே போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். இந்த தைரியம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். ஒருவனை குறித்து சொன்னால் அது கரெக்டாக இருக்கணும், அதை நம்ப சொல்லக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். கரெக்டாக சொல்லுவார். எங்கள் அப்பன் பேசுறதெல்லாம் உண்மை. ஆகையினால் நாம் எல்லா விதத்திலும் எப்படி இருக்கணும்? ஆண்டவனுக்கு பிரீதியாக இருக்க வேண்டும். நீ பிழைத்திருக்கிறத நீ அல்ல, கிறிஸ்துவே உன்னில் பிழைத்திருக்கிறார் என்று எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 5:24 சொல்றார், கிறிஸ்துவுடைய இவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. அறைந்திருக்கிறீங்களா? அறைந்திருக்கிறோன்னு சொல்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் கண்ணை அரைஞ்சா காதை அறைய மாட்டாங்க, காதை அரைஞ்சா வாய் அறைய மாட்டாங்க, மூக்கு அறைய மாட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைய உலகம் பயங்கரமாக இருக்குது. பிரியமானவருடைய, நான் உயிருள்ளவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த மறிக்கணும். அதுக்காக எனக்காக ஜெபம் பண்ணி. எனக்கு சத்துருக்கள் நிறையா இருக்காங்க. ஆகையினால சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி அவைகளை நான் மேற்கொள்ள கர்த்தரிடத்தில் நான் பெத்த பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக ஜெபிங்கள். கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்காக வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து என் ஜீவனை விட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கோயில் எனக்கு சொந்தம் இல்லை, வீடும் சொந்தம் இல்லை, காரம் சொந்தம், எதுவுமே சொந்தம் இல்லை, எல்லாம் ஏச்சு கொடுத்தது தான். எவனும் சம்பாரிச்சு எனக்கு கொடுக்கல, என் குடும்பம் சம்பாரிச்சு எனக்கு கொடுக்கல, கர்த்தர் தான் சம்பாரிச்சு கொடுத்தார். ஹல்லேலூயா. வெற்றி பெற்று பையன் நான், அவராலே நான் அவரை மேன்மைப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 18:12 வாசித்து பார். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னால் தாழ்மை. மேலே அப்படியே வந்து பக்தின்னு கீழே விழுந்துருவாங்க. தாழ்மையாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அழிவுக்கு முன்னே என்ன இருக்குதா? மனுப்புத்திரனுடைய இருதயம் எப்படி இருக்கான்? இருமாப்பு. நான் நான் நான். அபிஷேகம் பண்ணவர்கிட்ட மோதாத, நொறுங்கி போவார். இந்த ஊழியத்தை இடத்தை கட்டும் போதே ஆண்டவர் சொன்னார், இதன் மேல் மோதுற நொறுங்கி போவான், நொறுங்கி போவாள். இதன் மேல் விழுகிறவள் நர்சிங்கி நர்சிங்கி போவான், நர்சிங்கி போவாள்னு சொன்ன அந்த வார்த்தையோடு தான் இந்த இடத்தை கட்ட ஆரம்பிச்சேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சம்பாதித்த ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையும் இழந்து தான் இயேசுகிட்ட வந்தேன். இந்த சொத்து இயேசுடையது.
இந்த வீடு இயேசுவுடையது, இந்த கார் இயேசுவுடையது. எவனும் எனக்கு சொந்தமானது எவனாலையும் என்னாலையும் சொல்லவே முடியாது. ஆள் கர்த்தர் கொடுத்த ஈவு, கர்த்தர் கொடுத்த வெகுமதி. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 17:6 வாசித்து பாருங்க. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிரைஸ் தி லார்ட். இந்த காலத்தில் தாத்தா பாட்டி தான் பேர பிள்ளைகளை வளர்க்குறாங்க, விட அப்பா ஆத்தா வளர்க்குறது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. வளர்த்த பிறகு கொண்டாடுவாங்க. அது வரைக்கும் அவங்க சுயத்தை காட்டி அவங்க சுயமாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் 2 பேர பிள்ளைங்க வளர்த்தது நான். காலை கழுவி அதுங்களை குளிப்பாட்டி படிப்பு ஏறாத டியூஷன் வச்சு படிக்க வச்சு இன்றைக்கு ஒருவன் கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான், இன்னொருவன் கல்லூரி படிப்பை படித்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே அந்த பிள்ளை முதலாவது கர்த்தருக்கு, 2வது அந்த 2 பேர பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்தேன், வாழ்ந்து கொண்டு வருகிறேன், வாழ்ந்து முடிப்பேன். ஹல்லேலூயா. அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்துட்டு தான் சாவேன். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு நான் தான் தாய், நான் தான் தகப்பேன். என் வளர்ப்பு பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:21 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார் பாருங்க, ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக, எல்லாம் உங்களுடையதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ளே இருந்தால் எல்லாம் உங்களுடையது தான். பரலோகம் நம்முடையது தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க வாயை திறந்து, பரலோகம் என்னுடையது தான். வாய் வரலையே. பூலோகம் தான் உங்களுக்கு வேணுமா? இந்த பூலோகம் ஒழிஞ்சு போவோம் இன்னும் கொஞ்ச காலம். few years, wait and see what will happen for this world. பரலோகம் திறந்து உன்னை தன்னுடைய தோளிலே சுமந்து எடுத்து செல்லும். ஹல்லேலூயா. பிரியமான, இந்த உலகம் உனக்கு சதம் அல்ல, உன் சரீரம் உனக்கு சதம் அல்ல, நீ தங்கியிருக்க வீடு உனக்கு சதம் அல்ல, ஒன்றுமே உனக்கு சதம் அல்ல. We are nothing before the Almighty God. We are little clay in the hands of the Almighty God. Hallelujah. ஆகையினால் நம்மை அழைத்தவரும் உண்மை உள்ளவர், அவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Praise the Lord. ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. ஹல்லேலூயா. என்னை நீங்கள் இகழ்வீர்களானால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னை அசட்டை பண்ணுவீர்களால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்ன தெரியுமா? எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். 48 வருஷமாக என்னை போஷித்து என்னை உடுத்தி பார்த்து சகல சம்பத்தையும் கொடுத்து என்னை வாழ வைத்த தெய்வம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். 1 நாளாகமம் 16:10 வாசித்து பாரு. அவர் பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தர் தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. ஹல்லேலூயா. மேன்மை பாராட்ட ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் உன்னை மேன்மை பாராட்டாத. நீ புல்லுக்கு ஒப்பானவன், நான் புல்லுக்கு ஒப்பானவன், எல்லாரும் புல்லுக்கு ஒப்பானவர்கள். காற்று அடித்ததை உதிர்ந்து போகுது பூ. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பாரு, அவர் பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார். அவர் நாமம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அந்த பரிசுத்த நாமத்தை உனக்கு தரித்திருப்பதின் நோக்கம் என்ன? நீ பரிசுத்தமாக தான் இருக்கணும், இல்லைன்னா பாதாள குழி வாயை திறந்து முழங்கும். இதை தான் சொல்லி கொடுக்குறாரு. இதை நன்றாய் புரிஞ்சிக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் அது நம்முடையதல்ல, கர்த்தர் ஒருவர் தான். ஏமா சங்கீதம் 20:7 சொல்றார், சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுக, நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எத்தனை அவர் நாமத்தினாலே நம்ம எவ்வளோ பேரை விடுவிக்கிறோம். அவர் நாமத்தினால் எவ்வளோ பேய்கள் ஓடுது, அவர் நாமத்தினால் எவ்வளோ பேர் சுகமடைகிறார், எவ்வளோ பேர் உயர்ந்து இருக்கிறார், எவ்வளோ பேர் ஐஸ்வர்யவான்களாக மாறி இருக்கிறார்கள்.
ஹல்லேலூயா. அதுக்கு பேர் பரிசுத்த நாமம். பிரைஸ் தி லார்ட். அந்த நாமம் உனக்கு நெற்றியிலே தரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் உன்னை மேன்மைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. அவர்கள் மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். நீ கர்த்தரோடு இசைந்து இருப்பாயானால், அவருடைய ஆவியிலே ஒன்றாயிருப்பாயானால், ஒரு நாளும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உனக்கு எதிராளியாளோ யாராக இருந்தாலும் அவர் முறிந்து விழுவார்கள். நீயோ எப்படி இருப்ப? எழுந்து நிமிர்ந்து தேவனுக்கு முன்பதாக தேவனை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. வசனங்களை சும்மா அப்படி மேலாக பார்த்துட்டு போகிறதுக்கு நம்ம அடைக்கலை. அந்த வசனத்தில் உள்ள கருத்துக்களை நாம் உட்கொண்டு நம்மை பில்ட் பண்ணும் வசனத்தினால். அதுக்காக தான் வசனங்களை நாம் உட்கார்ந்து தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? 1 நாளாகமம் 16:35 வாசித்து பார். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டீர். ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கிவிடும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மை அவர் சேர்த்து கொண்ட அந்த பரிசுத்த நாமத்தினால நம்மை ரட்சித்து அவரோடு சேர்த்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்பொழுதும் அறிக்கை செய்யணும். பரிசுத்த நாமம் தரிக்கப்பட்ட நான் பரிசுத்தவான்கள் ஆகும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று அறிக்கை செய்யுங்க. அப்போ கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவரை மேன்மைப்படுத்தினா உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முப்பத்தி 4:2 சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். யாருக்குள்ள? நீ யாருக்குள்ள இருக்கிற? கர்த்தருக்குள் என் ஆத்துமா எப்படி செய்யும்? மேன்மை பாராட்டு. இப்போ நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேன் என் ஆத்துமாவிலே கர்த்தரை. பிரைஸ் தி லார்ட். 3வது வசனம் சொல்லுது பாருங்க. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் வார்த்தை கிடைக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் வார்த்தை கிடைக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்த நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 44:8 வாசிப்போம். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். கர்த்தருக்குள் தேவனுடைய நாமத்தை எப்படி செய்யணும்? மேன்மைப்பா. அவர் என்ன செய்தாரோ அதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி, எங்கள் அப்பந்தான் எனக்கு இதை செய்தார் அதை செய்தார் என்று சொல்லி அவரை மேன்மை பாராட்டும்படியான ஒரு நல்ல இருதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதை இந்த நாளிலே நமக்கு தேவன் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 41
14 வசனங்களை வாசித்து பார். அங்கே சொல்லுகிறார், யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. துணை நிற்கிறேன். உன் கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் இருக்கிறார். நீ போரடிப்பதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கொடையை யந்திரமாக்கினேன். நீ மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதர்கொப்பாய் தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவர்களை கொண்டு போய், சுழல் காற்று அவர்களை கொண்டு போய் பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவாய். ஹல்லேலூயா. வரப்போது காத்து, ஒரு காத்து பூமியில் மனுஷர்களை வாரி கொண்டு போக போகுது. இப்போ ஒரு வியாதி வந்திருக்குது, அது பெண்களுக்கு தான் அதிகமாக. பி கேர்ஃபுல். பெண்கள் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருக்குள்ளே இருந்தீங்களா அது உங்களை தீண்டாது. சரிசா வந்தால் கேளுங்க, பூனாவில் எப்படி சாவுறாங்கன்னு. இங்கே துவாரம் போட்டு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொன்ன ப்ராப்பர்ஸ் எல்லாம் வீண் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொஞ்சம் நஞ்சு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அது சென்னை பட்டணம் காத்து கொண்டு வருகிறது. என்னைக்கு வீறு கொண்டு எழும்ப போகிறாரோ தெரியாது. ஹல்லேலூயா. ஆகையினால இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் எப்படி இருக்கணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். அவரை மேன்மை பாராட்ட நீ வாழவே முடியாது. உன்னை மேன்மைப்பட்டு என்ன செய்ய போற? சுயத்தை வெளிப்படுத்தாது. சுயம் உன்னை கொன்று போடும். சுயம் உன்னை அழிச்சிடும். தேவனை விட்டு பிரித்திடும். பரலோகத்துக்கு விட்டு பிரித்து உன்னை நரகாக்கினை கொண்டு போய் நிறுத்திடும். பி கேர்ஃபுல். ஏசியா 45 24 25 வாசிங்க. அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார். வெட்கப்படுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார். Hallelujah. What a great privilege God given for the holy peoples. Hallelujah. Praise the Lord. ஆகையினால் மிகுந்த ஜாக்கிரதையோட இந்த கடைசி காலத்தில் அருளிய பரிசுத்தத்தை, தேவன் அருளிய பரிசுத்தத்தை பற்றி கொண்டு வாயினாலே கெட்டு போவாதீங்க. எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கோப்பை ஒரு கொடிய காலத்தை தேவன் வச்சிருக்க. வார்த்தையின் மிகுதியினால் என்ன டேஷ் போடுங்க, பாவம் பிறக்காமல் போகாது. தள 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 தளன்னு பேசுறது, யாரை குறித்தாதும் பேசுறது, யாரை குறித்தாது அலட்சியம் பண்ணுறது, கணயனம் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் விட்டுடு. இல்லை நரகாக்கினைக்கு உன்னை தேவன் ஒப்பு கொடுப்பா. வார்த்தையின் மிகுதியினால் பாவம் பிறக்காமல் போகாது. பிரைஸ் தி லார்ட். மிகுந்த ஜாக்கிரதையோட இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மோடு கூட எச்சரித்து கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:4 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார், தேவனுடைய உபத்திரங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டும். வரோங்க, சபைக்கு துன்பம் வரும், தொல்லை வரும், வறுமை வரும், எல்லாமே வரும்.
இதை குறித்தும் நாம் கவலைப்படாமல் தேவனை மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் வரும் போவோம், அது ஒன்றும் நம்மளை மேற்கொள்ளாது. இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. எபிரேயர் 3:6 சொல்றவர், கிறிஸ்துவே அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாகிய உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பருந்தியும் உறுதியாய் கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை இன்னும் முறை படிப்போம். எல்லாரும் கேளுங்க, படிங்க. கிறிஸ்துவே அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டணும் முடிவு பருந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எந்த அளவுக்கு நம்ம அவர் மேன்மைப்படுத்துகிறார் பாருங்க. நீ உண்மையாக இருந்தா, எங்க உண்மை இல்லையே. உண்மை எங்கே விற்கிது? கொத்தாச்சாலில் விற்கிதா இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிதான்னு கேட்குறவங்க தான் ஆயிட்டாங்க. உண்மையே இல்லைங்க. தேவன் உண்மையாக இருக்கிறார். ஆகிய நாம உண்மையில் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று, அப்போதான் அவர் வீடாக இருக்க முடியும் என்பதை இங்கே எபிரேயர் ஆக்கியோன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 1:4 மறுபடி வாசிப்போம். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் விசேஷித்த நாமத்தை, எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். ஹல்லேலூயா. அந்த மேன்மை உள்ளவர் தான் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1:9-10 வாசிக்கும். அங்கே சொல்ற, தாழ்ந்த சகோதரன் தான் உயர்ந்தப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்ந்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். ஹல்லேலூயா. ஆண்டவரை மேன்மைப்படுத்தினா புல்லின் பூவை போல தான் ஒளிந்து போகணும், வேறு வழி இல்லை. காற்று அடித்தது அந்த பூ கீழே விழுந்து இருக்கும் இடம் தெரியாமல் போகிறது. அதை தான் குறிப்பாக சொல்ல. யாக்கோபு 4:16-17 வாசிங்க. அங்கே சொல்லுகிறது பாருங்க. உங்கள் வீம்புகளில் தான் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுற யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். எப்படி பாவத்தை சம்பாதிக்கலாம்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவங்க எப்படி பாவத்தை சம்பாதிக்கிறாங்க? பாவம் கொடியதுங்க. பாம்பின் விஷத்தை விட கொடியது. ஒரு நாள் உன்னை கொள்ளை கொண்டு போயிடும். ஆகையினால் தான் இதை சுட்டி காட்டுறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3:17 சொல்றார், தீமை செய்து பாடு அனுப்புவதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிக்கதை மேன்மையாக இருக்கும். ஏமே, எவ்வளோ நன்மை செய்கிறாங்க, எவ்வளோ நன்மை கர்த்தர் நம் மூலமாக செய்கிறார். பாடுகளை அனுபவிக்கிறோம். அந்த பாடு உங்களுக்கு மேன்மையாக உங்களை வைக்கும் என்பதை உறுதி வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? 1 பேதுரு 3:17 சொல்ற, தீமை செய்து பாடு அனுபவிப்பதே தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுப்புவதே. பார்த்தீங்களா? நீங்கள் நன்மை செஞ்சுட்டு உங்களை துச்சமாக நினைப்பாங்க, நானும் அது உங்களுக்கு மேன்மையாக உங்களை உயர்த்தும் என்பதை சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. 2 பேதுரு 1:4 சொல்கிறா பாருங்க, இச்சையினால உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி
மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம்ன்றது சாதாரண ஒன்று இல்லை. பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி தான் நமக்கு அதை தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாடுபடுகிறவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு தான் அந்த வாக்கு தத்துவம். பாடுபடுவர்களை மேன்மை பாராட்டுவதற்கு தான் அந்த வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யூதா 21 வாசிங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். டைம் ஆயிடுச்சு இல்லை? அப்படி தானே? எப்போ முடிப்பாந்தாள் அப்படி தான் இன்றைய விசுவாசி. எந்த வெள்ளைக்காரன் காசு இல்லை நமக்கு. இருந்தாக்கா 2 மணி வரைக்கும் உட்கார வச்சு சோறு போட்டு அனுப்புவேன். இன்னும் வசனம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனம் தேனிலும் மதுரமானது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தை ருசித்து பாருங்கள். அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரயாசப்படுங்கள். தேவன் உங்களுடைய எல்லா விதத்திலும் மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சும்மா ரோட்டில் போயிருந்தா திடீர்னு ஒருத்தர் சல்யூட் அடிமானுக்கு. சார் உங்களை அங்கே பார்த்தேன் இல்லை நான் அப்படின்னு. எங்கே பார்த்தாலே தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு முறை போனேன். நான் போனால் எல்லாம் எழுந்து நிற்கிறானுங்க. என்னடா நான் என்னமோ சிஐடி வந்துட்டேன்னு நினச்சிட்டான்ல என்ன தெரியும். அதில் கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. எங்கே போனால் நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டு, கனம் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மேன்மையாக வைக்க வேண்டுமானால் உன்னை தாழ்த்தி தேவனை மேன்மைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உன்னை எல்லாவற்றையும் மேன்மையாக வைத்து உன்னை சீரும் சிறப்புமாய் வாழ செய்வார். முடிவிலே நித்திய ஜீவனையும் அடையும்படியான ஸ்லாக்கியத்தை நீ பெறுவாய். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம். எதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட உங்களுக்கு அதிகாரம் ஒன்றுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே நல்லா சொல்லுங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். நான் என்னை மேன்மைப்படுத்தி இருப்பேனானால், மற்றவர்களை இகழ்ந்து பேசியிருப்பேனானால் என்னை மன்னியும். மேன்மைப்படுத்த என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. என்னை ஆசீர்வதியும் என்று கர்த்தரை நோக்கி கெஞ்சுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் நான் என்னை மேன்மை பாராட்டி இருப்பேனானால் என்னை மன்னியும். நான் மேன்மை பாராட்ட நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லாத குப்பை. நான் வெறும் களிமண்ணு தான். என்னை கனஈனப்படுத்துகிறேன், ஈனப்படுத்துவீராக. நீர் என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன். இந்த உலகத்தில் எந்த மேன்மையும் என் கூட வராது ஆண்டவரே. நீர் கொடுக்கும் மேன்மை தான் என் கூட வரும். அதுதான் உம்மிடத்தில் வந்து சேரும். அது மேன்மையான ஸ்தானத்தை எனக்கு கொடுக்கும். எதெல்லாம் என்னை மேன்மைப்படுத்தி இருப்பேனால் என்னை மன்னியும். கேளுங்கள் ஆண்டவரிடத்தில். நான் என்ற சுயம் உங்களை தோன்றி இருக்குமானால் தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்கள். மேன்மைப்படுத்துகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்ட உனக்கு எந்த அந்தஸ்தும் எந்த அதிகாரமும் உனக்கு இல்லை இந்த பூலோகத்தில். If you are a children of God,
If we are a children of God, if we are a children of God, உன்னை மேன்மைப்படுத்த உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. கர்த்தரையே மேன்மைப்படுத்த வேண்டும். அவரை மேன்மைப்படுத்த உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கண்ணை மூடி நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். ஆண்டவரே, இந்த உலகம் என்னை விழுங்க பார்க்குது. மனுஷர்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். கொடூரமாய் அவர்கள் எரிச்சல் கோபங்கள் என்னை தாக்குகிறது. இவள் எல்லாவற்றிலும் என்னை விடுவிச்சு உம்முடைய மேன்மையான நாமம் எனக்கு சூட்டப்பட்டிருக்கப்படினால் உம்மை மேன்மைப்படுத்தும் போதெல்லாம் நான் அதிசயத்தை அற்புதத்தை காண எனக்கு உதவி செய்யும். நான் இனி மேன்மைப்படுத்த மாட்டேன். என்ன உம்மைதான் மேன்மைப்படுத்தும். நீர் என்னை மேன்மையாக வைப்பீர். உம்முடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது எல்லா சாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவீராக என்று தேவனை நோக்கி கெஞ்சுவோம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படி இன்றைக்கு நம் மத்தியில் வந்திருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் உங்களை தரங்குறவாய் நினைத்த மனிதர்கள் முன்னாதான் உங்களை மேன்மைப்படுத்துவார். மென்மேலும் உயர்ந்து உயர்ந்து மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் சத்துருக்கள் மத்தியில் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பேர் பெறுவீர்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களை மேன்மைப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு வீடு வாசலை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு அறிவை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு புத்தியை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. சத்துருக்களை எதிர்த்து நிற்க திராணியை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. எல்லாம் நீர், எல்லாமே நீர் தான் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம். எங்களை வணைந்து நிரப்பும், எங்களை வணைந்து நிரப்பும். நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்துகிறது போல எங்களை மேன்மையான ஸ்தானத்தில் வையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.